வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தயாரிக்க கிச்சனை வாழைப்பழத்தை வச்சு ஒரு டிஷ் செய்யணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல பழுத்த பழமாக 2 எடுத்துக்கங்க. இது நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன். நம்ம எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இது நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதற்காண்டி ஒரு பிஞ்ச் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்சுக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் குழம்பு தீயில் வச்சு நல்லா வதக்கி விடணும். இப்போ வாழைப்பழம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிதுக்கப்புறம் நம்ம 50 கிராம் போல் ரவை எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். வறுத்தது வறுக்காது எதை வேணால் சேர்த்துக்கோங்க. இது எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த ரவையெல்லாம் சேர்ந்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. நம்ம ஒரு கப்பு போல் தேங்காய் வச்சுருக்கோம். ஒரு கப்புனா 50 கிராம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விடுங்க. இப்போது இதோட நல்லா 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ ஒரு கப்பு போல் பால் சேர்த்துக்கலாம். 100 ml சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. இந்த பால்லே 2 நிமிஷம் போல் ரவையெல்லாம் வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். நம்ம சேர்த்த பால் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அரை கப்பு போல் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஸ்வீட் கூட குறைச்சி இதை நம்ம கலந்து பார்த்துட்டு டேஸ்ட் லைட்டாக வச்சு பாருங்கள். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான லைட்டாக ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு வந்துன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். இது கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறட்டும். இப்போ இந்த அளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக ஓரளவுக்கு இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி உருட்டிக்கங்க. நம்ம உருட்டிட்டோம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்க பால்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் மெதுவாக கிண்டுங்க, உடஞ்சிடாமல். எல்லா பக்கமும் அப்படியே நவுத்தி விடுங்க. ஒரே பக்கம் இல்லாமல் இப்படி கலந்து விடும்போது கொஞ்சம் பொன்னிறமாகிடும். மெதுவாக எல்லா பக்கமும் இப்படி கிண்டும் போது இந்த மாதிரி பொன்னிறமாக வரும். 1 நிமிஷம் வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு வந்ததுன்னா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மென்மையாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாழைப்பழத்தை வச்சு எளிமையான முறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் நவராத்திரிக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் நமக்கு ஆர்வத்திற்கு மாதிரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.